Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா have been, has been, had been இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த மூணும் எங்க எப்படி யூஸ் பண்ணோம் அப்படினு இன்னைக்கு தெளிவா நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓகே டன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம have been and has been ஓட யூசேஜ் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா had been ஓட யூசேஜ் வந்து பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் have been and has been ஓட யூசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன சப்ஜெக்ட் கூடலாம் நம்ம have been and has been யூஸ் பண்ணோம் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். I, we, you, they plural noun இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அங்கே நம்ம have been யூஸ் பண்ணணும். he, she, it singular noun இது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம அங்கே has been யூஸ் பண்ணணும். ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. I, we, you, they plural noun வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம have been யூஸ் பண்ணணும். he, she, it singular noun இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம has been யூஸ் பண்ணணும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன டென்ஸ்லலாம் நம்ம அந்த have been and has been வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். present perfect tense and present perfect continuous tense. present perfect tenseல passive voiceல நம்ம have been and has been வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு டென்ஸுக்குமான ரூல் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். present perfect tense அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், have or has யூஸ் பண்ணுவோம். அடுத்து verb third form வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து present perfect continuous tense அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கணும், have or has இருக்கணும், been இருக்கும், verb plus ing இருக்கும். அடுத்து present perfect டென்ஸை வந்து பார்த்திங்கன்னா passive voice வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் active voice passive voice அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகே ஸோ இந்த present perfect டென்ஸுடைய passive voice வரும் இல்லையா, அந்த ரூலில் நம்ம have been has been யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் have or has இருக்கும். சேம் இதே தான் இந்த have and hasக்கும் verb third formக்கும் நடுவில் நம்ம been யூஸ் பண்ணுவோம். இதுதான் present perfect டென்ஸுடைய passive ரூல். ஓகே டன். ஸோ இப்போது இந்த 3 ரூல் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த டென்ஸை வச்சு நம்ம சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இது என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். I have been a teacher for 6 years. இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் 6 வருடமாக ஆசிரியராக இருக்கிறேன். ஸ்டில் நான் இப்போவும் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது I have been a teacher for 6 years அப்படின்னு நான் சொல்வேன். இது என்ன டென்ஸ் அப்படின்னா present perfect tense. ஓகே ஸோ சப்ஜெக்ட் வந்து என்னென்னா I யூஸ் பண்ணிட்டேன். have and hasல நான் have யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து been அப்படின்றது verb third form. ஓகே been அப்படின்றது என்னென்னா verb third form. இந்த இடத்துல I am a teacher அப்படின்னா நான் ஆசிரியர். இதே 6 வருடமாக நான் ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது I have been a teacher for 6 years அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே ஸோ இந்த இடத்துல been அப்படின்றதான் ஆக்ஷன் வேர்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே டன். அடுத்தது பாருங்கள், I have been teaching since 2019. இது என்னுடையது. நான் வந்து 2019 நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஸோ அப்போ நான் என்ன சொல்வேன், I have been teaching since 2019 இருந்து அந்த செயல் நடந்துட்டு இருக்குது. ஓகே நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது நான் இந்த இடத்துல இதை நான் என்ன டென்ஸில் சொல்வேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நான் சொல்கிறேன். அப்போது இங்கே have been வந்திருக்கு, இங்கே have been வந்திருக்கு. ஓகே அடுத்தது பாருங்களேன், he has been happy since his marriage. அவனுடைய மேரேஜ்லேருந்து அவன் ஹாப்பியாக இருக்கான், அவன் மகிழ்ச்சியாக இருக்கான். ஓகே ஸோ ஒரு செயல் வந்து பாஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைமில் இருந்து இப்போ வரைக்கும் ப்ரெசன்ட் வரைக்கும் அந்த செயல் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல have been or has been வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே இப்போ நான் வந்து 6 வருஷமாக வந்து டீச்சராக இருக்கேன். இப்போ நான் 2019 நான் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே அப்போ நான் அந்த இடத்துல பாஸ்ட்லேருந்து ஒரு செயல் வந்து நடந்துட்டுருக்கு, நான் ஆசிரியராக இருக்கேன்னு நான் மீன் பண்ணும்போது நான் இங்கே have been வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அவனோட கல்யாணத்துலேருந்து அவன் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம். பாஸ்டில் அவனோட மேரேஜில் இருந்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம has been வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே அடுத்து it has been raining since last night. லாஸ்ட் நைட்லேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது, ஸ்டில் இப்போ வரைக்கும் பெஞ்சிட்டு இருக்கு, ஆன்கோயிங் ஆக்ஷனில் இருக்குது, அதாவது ஆன்கோயிங் ஆக்டிவிட்டியில் இருக்குது. ஓகே ஸோ அப்போது அந்த இடத்துல இட் ஹேஸ் பின் ரைனிங் சின்ஸ் லாஸ்ட் நைட், பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே இட் அப்படின்றது வந்து இட்டுன்றது சிங்குலர் நவுன், இட் வந்துச்சுன்னா நம்ம ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம இட் ஹேஸ் பின் ரைனிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே டன். ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கேன், ஒரு இடத்துக்கு நான் சென்றிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து என்ன டென்ஸ் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இது என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே ஸோ இது என்ன ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, இங்கேயும் பீன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது
கான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது கோவுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து கான், கோ வெண்ட் கான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வாக்கியத்தில் கான் அதாவது ஒரு இடத்துக்கு சென்றிருக்கிறேன் அப்படின்னு அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் பொழுது அங்கே கான்க்கு பதிலாக நம்ம பீன் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போது ஐ ஹாவ் பீன் டு கொடைக்கானல், அதாவது இந்த இடத்துல ஐ ஹாவ் கான் டு கொடைக்கானல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் கொடைக்கானல் சென்றிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம கான்க்கு பதிலாக பீன் யூஸ் பண்ணலாம். போத் ஆர் கரெக்ட். கானும் யூஸ் பண்ணலாம், பீனும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஹாவ் பீனோட யூசேஜ் பார்க்குறனால நான் இங்கே இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் பீன் டு கொடைக்கானல்னா நான் கொடைக்கானல் சென்றிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் பீன் டு அபுதாபி ட்வைஸ். இப்போ நான் சொல்வேன் நான் அபுதாபி ட்வைஸ் வந்து போயிருக்கேன், அதாவது 2 times நான் அபுதாபி போயிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல ஐ ஹாவ் பீன் டு அபுதாபி ட்வைஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து என்னென்னா என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அபுதாபி சென்றிருக்கிறேன் அப்படின்னு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற போது ஐ ஹாவ் பீன் டு அபுதாபி அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து மை மதர் ஹேஸ் பீன் டு திருப்பதி, அதாவது என்னோடய அம்மா திருப்பதி போயிருக்காங்க, அதாவது இப்போ அவங்க போயிருக்காங்க அப்படின்னு நான் மீன் பண்ணலை, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க திருப்பதி போயிருக்காங்க ஆல்ரெடி அப்படின்னு நான் சொல்லும்பொழுது அப்போ இந்த இடத்துல மை மதர் ஹேஸ் பீன் டு திருப்பதி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து என்னென்னா ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்பொழுது ஹேவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பீனுக்கு பதிலாக அதாவது கான் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக தான் நம்ம பீன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். போத் ஆர் கரெக்ட். ஓகே, அடுத்தது பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் அப்படின்ற போது நான் ஆல்ரெடி நம்ம இது ரூல் வந்து பார்த்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய பாசிவ் ரூலில் நம்ம ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா எடுத்த உடனே சப்ஜெக்ட் வந்து இருக்கும், அதாவது ஒரு விஷயம் வந்து இன்னாரால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ ஏதோ ஒன்று ஆன்லைனில் ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு, டெலிவர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ வந்து சொல்லலாம் அதாவது ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து இப்போது நான் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மை ட்ரெஸ் ஹேஸ் பீன் டெலிவர்டு, என்னுடைய ட்ரெஸ்ஸு டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு, சம்ஒன் யாரோ ஒருத்தரால் டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த ஆக்ஷன் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழில் வந்து அந்த ஒரு செயல் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நாம் இந்த பாசிவ் ரூல் வந்து யூஸ் பண்ணுவோம். யுவர் ஐட்டம்ஸ் ஹவ் பீன் டெலிவர்டு. இப்போது நீங்கள் வந்து அந்த டெலிவர் பண்ணுற பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்வீங்க மேடம் யுவர் ஐட்டம்ஸ் ஹேவ் பீன் டெலிவர்டு அப்படின்னு சொல்வீங்க, அதாவது உங்களுடைய பொருட்கள் அனைத்தும், அதாவது உங்களோட ஐட்டம்ஸ் வந்து டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்வீங்க. ஓகே, ஸோ அப்போது யுவர் ஐட்டம்ஸ் ஹேவ் பீன் டெலிவர்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல யுவர் ஐட்டம்ஸ் அப்படின்றது ப்ளூரல் நவுன். ஓகே, ப்ளூரல் நவுனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும், அதனால் நான் இங்கே ஹேவ் பீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து யுவர் மணி ஹேஸ் பீன் ரீஃபண்டட். ஓகே, அப்போது உங்களுடைய மணி ரீஃபண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது யுவர் மணி ஹேஸ் பீன் ரீஃபண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பார்சல் ஹேஸ் பீன் டெலிவர்டு. இந்த பார்சல் ஹேஸ் பீன் டெலிவர்டு அப்படின்னா பார்சல் டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பார்சல் ஹேஸ் பீன் டெலிவர்டு அப்படின்னு சொல்லலாம். மை ரூம் ஹேஸ் பீன் கிளீன்டு, என்னுடைய அறை சுத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது மை ரூம் ஹேஸ் பீன் கிளீன்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது இந்த இடத்துல மை ரூம் ஹேஸ் பீன் கிளீன்டு பை ஸ்வீப்பர் ஆன்ட்டி, ஸ்வீப்பர் ஆன்ட்டியால் என்னுடைய அறை சுத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மை ரூம் ஹேஸ் பீன் கிளீன்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இது வந்து இந்த 4 வாக்கியம், அதாவது இந்த பாசிவ் வாய்ஸ் அப்படின்றது வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழில் வந்து செய்யப்பட்டிருக்கு, சுத்தம் செய்யப்பட்டிருக்கு, பணம் ரீஃபண்ட் ஆகப்பட்டிருக்கு, பொருட்கள் டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம பாசிவ் வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய பாசிவ் வாய்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, டன். இப்போது ஹேட் பீனோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹேட் பீன் என்னென்ன டென்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய பாசிவ் ரூலுக்கு நம்ம ஹேட் பீன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த 3 டென்ஸுமே இப்போ பேஸ் பண்ணுன்னா ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள் சென்டென்ஸை ஷஃபில் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், ஐ ஹேட் பீன் லிவிங் இன் இந்தியா பிஃபோர் மூவ்டு டு துபாய். இப்போ நான் சொல்கிறேன் துபாய் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ ஐ ஹேட் பீன் லிவிங் இன் இந்தியா அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
ஓகே ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 2 ஆக்ஷன் இருக்குது. ஒன்று நான் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இருந்தேன், இன்னொன்று நான் துபாய்க்கு மூவ் ஆகிட்டேன். ஓகே ஸோ இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் ஆக்ஷன். ஓகே ஸோ இந்த கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் கண்டினியூஸ் ஆக்ஷன் இதில் இந்த கண்டினியூஸ் ஆக்ஷனில் தான் நான் இங்கே ஹேட் பீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே அதாவது பாஸ்டில் நான் ஒரு செயலை செய்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹேட் பீன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஐ ஹேட் பீன் லிவிங் இன் இந்தியா, நான் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இது என்னென்னா பாஸ்டில் ஒரு செயல் நடந்து கொண்டு இருந்தது, அந்த இடத்துல நம்ம ஹேட் பீன் யூஸ் பண்ணுறோம். ஐ ஹேட் பீன் லிவிங் இன் இந்தியா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே அடுத்தது பாருங்களேன், மை ஹஸ்பண்ட் ஹேட் பீன் ஒர்க்கிங் பிஃபோர் ஐ கேம், நான் வருவதற்கு முன்பு என்னுடைய ஹஸ்பண்ட் வேலை செய்து கொண்டு இருந்தார். இதில் ஒரு செயல் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு, என்னன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வேலை செய்து கொண்டு இருந்தார். ஓகே ஸோ அந்த இடத்துல நான் ஹேட் பீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஹேட் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறேன். We had been to her house before the function started. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்க வீட்டுக்கு சென்றிருந்தோம். இந்த இடத்துல சென்றிருந்தோம் அப்படின்றது வந்து கண்டினியூஸ் ஆக்ஷன் கிடையாது. ஆனால் சென்றிருந்தோம் அப்படின்றத என்ன டென்ஸில் சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். எப்படி சென்றிருக்கிறோம் அப்படின்றத ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்கிறோமோ அது மாதிரி சென்றிருந்தோம் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்டில் நம்ம சொல்லுவோம். ஓகே அப்போது we had been to her house அப்படின்னா நாங்கள் அவளுடைய வீட்டிற்கு சென்றிருந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது we had been யூஸ் பண்ணுறோம். எப்படி நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை மீன் பண்ணும் பொழுது ஐ ஹாவ் பீன் டு கொடைக்கானல் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த இடத்துல ஹாவ் பீனுக்கு பதிலாக had been யூஸ் பண்ணுறோம். ஓகே அதாவது கான் அப்படின்ற வேர்டுக்கு பீன் யூஸ் பண்ணலான்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ண இல்லையா, அதே தான் இங்கேயும். இது வந்து என்னென்னா பாஸ்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே நாங்கள் சென்றிருந்தோம் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹேட் பீன் யூஸ் பண்ணலாம், ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீனுக்கு பதிலாக. ஓகே அடுத்தது பாருங்கள், இதோடைய அர்த்தம் என்னென்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அவளோட வீட்டுக்கு சென்றிருந்தோம் அப்படின்னு மீன் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், இந்த மீட்டிங் ஹேட் பீன் கேன்சல்டு டியூ டு ஹெவி ரெயின். இது என்ன வாக்கியம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதோடைய பாசிவ் ரூல் தான் இந்த வாக்கியம். அதாவது மீட்டிங் வந்து கேன்சல் பண்ணப்பட்டு இருந்தது. ஓகே மீட்டிங் கேன்சல் பண்ணப்பட்டு இருந்தது டியூ டு ஹெவி ரெயின் காரணமாக ரொம்ப மழை பெய்கிறனால அந்த காரணத்தினால மீட்டிங் கேன்சல் பண்ணப்பட்டு இருந்தது. இது என்னென்னா ஹேட் பீன் கேன்சல்டு, இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். என்னென்னா ஹேட் யூஸ் பண்ணி வேர்ப் தேர்ட் ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அது பாசிவ் ரூல்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஹேடுக்கும் வேர்ப் தேர்ட் ஃபார்முக்கும் நடுவில் பீன் சேர்த்துறோம், அவ்வளோதான். ஹேட் பீன் கேன்சல்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது த ப்ராஜெக்ட் ஹேட் பீன் கேன்சல்டு பிஃபோர் இட் ஸ்டார்டட். ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது கேன்சல் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது the project had been cancelled before it started. ஓகே டன். ஸோ இதில் என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்றத நம்ம சேனலில் நான் டே வைஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி வாட்ச் பண்ணலாம். வீடியோவோட எண்டில் அந்த பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் டே வைஸோடைய பிளேலிஸ்ட் வந்து ஷோ ஆகும், நீங்கள் அதிலேயே செக் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஸோ உங்களுக்கு இங்கே 5 சென்டென்ஸ் வந்து நான் இங்கே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 5 சென்டென்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் டாப்பில் நான் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஓகே அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன அப்படின்றத உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த பார்ட் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அந்த பார்ட் நான் தனியாக வந்து அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் பற்றின ஒரு குவிஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ.